ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேத காலம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேதிக் ஏஜ். ஸோ ஆல்ரெடி ஐவிசி ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ ஐவிசி பார்க்காதவங்க அந்த கிளாஸ் போய் பாருங்க, பார்த்துட்டு இதோட கண்டினியூஷனாக போய் பாருங்க. ஸோ வேத காலம் அப்படின்னா என்ன, எப்படி இது வந்துச்சு அப்படின்னா, இது வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா, ஆரியர்கள் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பத்தி பார்த்தோம். ஐவிசி அழிச்சிட்டு ஆரியர்கள் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம பார்த்தோம் ஸ்டெப்பீஸ்னு ஒரு பகுதி. மேப்ல பார்ப்போமா? சரி, மேப்ல காட்டுறேன். ஆக்சுவலா இந்த இடத்துல வருவாங்க, சென்ட்ரல் ஏஷியால இந்த சைடு வருவாங்க, மேப்ல இல்ல. இங்க இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹிந்து குஷ் மவுண்டன் வழியா இந்தியாக்குள்ள வந்தாங்க. ஸோ ஹிந்து குஷ் மவுண்டன் வழியா கைபர் பாஸ், என்ன சொல்றோம்னா கைபர் பாஸ், அது வழியா இந்தியாக்குள்ள வந்தாங்க. யாரு? ஆரியன்ஸ். எங்கேருந்து வந்தாங்க? ஸ்டெப்பீஸ்ன்னு ஒரு ரீஜன் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டெப்பீஸ்ன்னு ஒரு பகுதியில இருந்து, மத்திய ஏசியால ஸ்டெப்பீஸ் ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில இருந்து ஆரியர்கள் படையெடுத்து வந்தாங்க. எதுக்கு படையெடுத்து வந்தாங்க? ஏன் அப்படின்னா அவங்களாம் அங்க வாழ முடியல, அவங்களால வாழ முடியல. ஸோ அப்போ ஆரியர்கள் படையெடுத்து வந்து இந்தியாவில வாழ்ந்த காலம் தான் வேத காலம். சொல்றது புரியுதா? ஆரியர்கள் படையெடுத்து வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் அடிச்சு கொண்டுட்டு அவங்க ரூல் பண்ண காலம் தான் வேத காலம். புரியுதா? சரி, அதுதான் இங்க பார்க்க போறோம், பாருங்க. ஸோ வேத காலம்ன்றது என்ன அப்படின்னா, வேதங்கள் எழுதப்பட்ட காலம் தான் வேத காலம். ஸோ வேதிக் ஏஜ்ன்றது என்னன்னா, வேதாஸ் வந்து பார்த்தோம்னா பாடப்பட்டது, வேதாஸ் பாடப்பட்டது, எழுதப்பட்டது, எல்லாமே பண்ணது. யாரு பண்ணா அப்படின்னா இந்தோ ஆரியன்ஸ். ஓகேவா? ஸோ இது அறிமுகம், இது தெரிஞ்சா போதும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆரியர்கள் எங்க இருந்து வந்தாங்க, இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சென்ட்ரல் ஏசியா, மத்திய ஏசியால ஸ்டெப்பீஸ்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில வந்திருப்பாங்க. ஸோ என்ன வழி வேணா கைபர் வழியாக, கைபர் போலன் பாஸ் ஆக்சுவலா இங்க இருக்கும் சென்ட்ரல் ஏஷியா. இங்க இருந்து என்ன பண்ணுவோம், ஹிந்து குஷ் மவுண்டன் இங்க இருக்கும், மவுண்டன் இருக்கும். இந்த மவுண்டன் வழியா இந்தியாக்குள்ள வந்திருப்பாங்க. ஹிந்து குஷ் மவுண்டன், இந்த மவுண்டன் வழியா தான் நிறைய பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆரியன்ஸா வந்திருக்காங்க. சரிங்களா? சரி, பார்ப்போம். வேதிக் ஏஜ் அப்படின்றதுனா ஐவிசின்றது நம்ம தெரியும், நகர நாகரிகம் தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்தியாவில வந்து முதல் நகரமே, உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த நகர நாகரிகமா இருந்துச்சு. ஸோ அந்த நகர நாகரிகம் அழியும் போதுதான் யாரு படையெடுத்து வர்றா? ஆரியன்ஸ் வராங்க. ஆரியன்ஸ் வரும்போது அந்த காலத்தை என்ன சொல்றோம்? வேத காலம்னு சொல்றோம். சரிங்களா? இது நம்ம 6ஆம் புத்தகத்தில் உள்ளது. ஸோ அவ்வளவுதான். ஸோ ஒன்றும் இல்லை, ஐவிசின்றது நகர நாகரிகமா இருந்துச்சு. அது அழியும் போது இவங்க படையெடுத்து வந்து மக்களை அடிச்சு காலி பண்ணிட்டு என்ன பண்றாங்க, புதுசா ஒரு ஏஜ் உருவாக்குறாங்க, அது வேதிக் ஏஜ். ஸோ அப்ப இவங்க என்ன காலம் அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தா நகர நாகரிகம் கிடையாது, இது வந்து கிராம நாகரிகம். வேதிக் ஏஜ்ன்றது என்ன நாகரிகம்? கிராம நாகரிகம். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சிவில் ரூரல் சிவிலைசேஷன், அர்பன் சிவிலைசேஷன் கிடையாது, ரூரல் சிவிலைசேஷன். ஸோ அங்க இருக்க நகர நாகரிகத்துல அழிச்சிட்டு கோட்டையெல்லாம் உடைச்சு நொறுக்கிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு என்ன பண்றாங்க, கிராமப்புறத்தை சார்ந்து என்ன பண்றாங்க நாகரிகம் இருக்கு, ரூரல் சிவிலைசேஷன். சரிங்களா? ஸோ இதுவரை என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆரியன்ஸ் எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டெப்பிஸ் ரீஜன்ல பார்த்துருவோம். கைபர் போலன் பாஸ் வழியா வந்திருக்காங்க, ஹிந்து குஷ் மவுண்டன் வழியா வந்திருக்காங்க. ஸோ வேதிக் ஏஜ்ன்றது என்ன சிவிலைசேஷன்னா கிராமப்புற நாகரிகம், ரூரல் சிவிலைசேஷன். சரிங்களா? அடுத்தது ஆரியன்ஸ் வந்து பார்த்தா சென்ட்ரல் ஏஷியால வந்தாங்க. எங்க செட்டில் ஆனாங்க அப்படின்னா இந்தியாவில 3 இடத்துல. ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான், பிரசன்ட் டே பாகிஸ்தான், மாடர்ன் பாகிஸ்தான், நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ் சொல்லுவாங்க, சிந்து மாகாணம், அந்த மாகாணங்கள். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பஞ்சாப், இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, ஆரியர்கள் செட்டில் ஆனாங்க. ஆரியன்ஸ் செட்டில் ஆன பிளேஸ் இதுதான். சரியா? இந்த ரீஜன் நம்ம என்னன்னு சொன்னா சப்த சிந்துன்னு சொல்லுவோம். சப்த சிந்துனா 7 நதிகள் பாயும் இடம், லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ். 7 நதிகள் பாயும் இடம், லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ். சப்த சிந்துன்றது பஞ்சாப், பிரசன்ட் டே பஞ்சாப். சொல்ல புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆரியன்ஸ் வந்து எங்க இருந்தாலும் ஸ்டெப்பீஸ்ல ஒரு பகுதியில் சென்ட்ரல் ஏஷியால இருந்து வந்தாங்க. கைபர் பாஸ் வழியா ஹிந்து குஷ் மவுண்டன் வழியா வந்து இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு இங்க ரூல் பண்றாங்க. அந்த காலத்தை வேத காலம்னு சொல்லி சொல்றோம். இவங்க எந்த இடத்துல செட்டில் ஆனாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல செட்டில் ஆனாங்கன்னா சப்த சிந்து இந்த இடம். புரியுதா? இந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்ணாங்க, செட்டில் ஆனாங்க. பஞ்சாப் அண்ட் உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? ஓகே, சரி. இப்ப இந்த வேத காலத்தை 2ஆ பிரிக்கிறாங்கப்பா. முன்வேத காலம், பின்வேத காலம் சொல்லி பிரிக்கிறாங்க. இது எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா, இனிஷியலா இருந்துச்சானா இல்ல. இது எப்படி பிரிச்சாங்கன்னா, இந்த 1500ல இருந்து 1000 பிசி இருந்த மக்களுக்கும் 1000 பிசில இருந்து 600 பிசில இருந்த மக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு, நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு, நிறைய டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அவங்க பண்பாடுல வித்தியாசம் இருந்துச்சு, அதாவது கல்ச்சர்ல வித்தியாசம் இருந்துச்சு, சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வித்தியாசம் இருந்துச்சு, சமூக பழக்க வழக்கங்கள்ல வித்தியாசம் இருந்துச்சு, அவங்க அரசியல் பழக்க வழக்கங்கள்ல வித்தியாசம் இருந்துச்சு, பொலிட்டிக்கல்ல வித்தியாசம் இருந்துச்சு, எக்கனாமிக்கல்ல வித்தியாசம் இருந்துச்சு.
ரிலிஜியன்ஸ்ல வித்தியாசமா இருந்துச்சு, எல்லாமே டிஃபரன்ஸா இருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வேத காலம் பின்வேத காலம் சொல்லி பிரிச்சுட்டாங்க. புரியுதா? இனிஷியலா வேதிக் ஏஜ் ஒரே ஏஜ் தான். நம்ம வரலாற்று ஆய்வாளர் என்ன பண்ணாங்க, சோசியல்ல டிஃபரன்ஸ் இருக்கு, கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு, எக்கனாமிக் டிஃபரன்ஸ் இருக்கு, ரிலிஜியன்ல டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லி முன்வேத காலம் பின்வேத காலம் சொல்லி பிரிக்கிறாங்க. சொல்ற புரியுதா? வேதிக் ஏஜ் ரெண்டா பிரிக்கிறாங்க, முன்வேத காலம் பின்வேத காலம். சரிங்களா? அடுத்து முன்வேத காலம். முன்வேத கால மக்கள் எங்க வாழ்ந்துருக்காங்க? இந்தியால சப்த சிந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்தியால வந்து எங்க வாழ்ந்துருக்காங்கன்னா, இங்க பாருங்க மேப்ல காட்டுறேன், சப்த சிந்து இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க. ஸோ ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், சரி ஈஸ்ட் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், ஈஸ்ட் டு வெஸ்ட் உத்தரப்பிரதேஷ் ரெண்டுமே வரும். இந்த சைடு பஞ்சாப். ஸோ இந்த சைடு பார்த்தா இது வந்து பார்த்தா அடுத்த ஃபேஸ், இது அடுத்த ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சப்த சிந்து தான், அடுத்த ஃபேஸ் வந்து லேட்டர் வேதிக் ஃபேஸ். ஓகேவா? ஸோ ஆரியர் வந்து எங்க செட்டில் ஆறாங்க? சப்த சிந்துல என்ன பண்றாங்க? செட்டில் ஆறாங்க. சப்த சிந்துன்றது 7 நதிகள் பாயும் இடம். என்னென்ன 7 நதி அப்படின்னா, சிந்து நதி ஃபர்ஸ்ட், சிந்து நதி, ஜீலம், ஜனாப், சட்லஜ், ராவி, சரஸ்வதி, காகர். இந்த 7 நதிகள் பாயும் இடம் தான் அது சப்த சிந்துன்னு சொல்லுவாங்க. சப்த சிந்து இடத்துலதான் யாரு வாழ்ந்திருக்கா? ஆரியர்கள், முன்வேத கால ஆரியர்கள் வாழ்ந்திருக்காங்க. இப்ப பிரசன்ட் டே பஞ்சாப் அண்ட் ஹரியானா. இந்த சப்த சிந்துவை ஆரியர்கள் எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா பிரம்மவர்த்தா. இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. பிரம்மவர்த்தான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆரியர்கள் எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரம்மவர்த்தான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரிங்களா? அடுத்தது, சோ ஆரியரோட அரசியலமைப்பு எப்படி இருந்துச்சு? முன்வேத காலத்துல வந்து ஆரியோட அரசியலமைப்புனா பழங்குடி மக்கள் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. பழங்குடி மக்கள் அடிப்படையான அரசியலா இருந்துச்சு. ஜனான்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னது? ஜனான்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி சிலபஸ் சொல்லும்போது ஜனான்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். ஸோ ட்ரைப்ஸ் பேஸ்டு சொசைட்டி, அதாவது பழங்குடியில் மக்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி அவங்க காட்டுவாசி ஒரு தலைவர் இருப்பாரு, தலைவர் பேச்சு கேட்டு ரூல் பண்ணுவாங்கல்ல, அவங்க கல்யாணம் பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்கும். சரிங்களா? இந்த தலைவர் பேர் என்னது? ராஜன். ராஜாவோட பேர், அங்கேதான் ராஜன் ஒரு பேர் வந்து. அவருக்கு யார் அசிஸ்ட் பண்ணுவா? புரோகிதரும் செனானின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி எல்லாம் ரூல் பண்ணும், எப்படி ரூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அசிஸ்ட் பண்ணுவாங்க. 4 விதமான சபைகள் இருந்துச்சு, சபா அண்ட் சமிதி. இங்க பாப்போமா, தனியா எழுதி போடுறேன் பாருங்க. சபா, சமிதி, விதாந்தா, கனா அப்படின்னு 4 விதமான அசம்பிளி இருந்துச்சு. முன்வேத காலத்துல இருந்துச்சு, பின்வேத காலத்துல அது அழிஞ்சிருச்சு. சபா அப்படின்னா என்ன? சபை நம்மளுக்கு தெரியும். சபானா சபை. இந்த சபையில யார் இருப்பான்னா எல்டர் பீப்புள்ஸ் இருப்பாங்க. குரூப் ஆஃப் எல்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜுடிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையை பண்ணுவாங்க. ஸோ நீதி சம்பந்தப்பட்ட விஷயம், நிர்வாக சம்பந்தப்பட்ட வேலையும் இவங்க பண்ணுவாங்க. நீதி சம்பந்தப்பட்ட வேலை, அதாவது நீதினானது 2 பேர் பஞ்சாயத்து வந்தா என்ன பண்ணுவோம், நியாயம் வழங்குறது, அதை நிர்வாகம் பண்றது இவங்க வேலையா இருந்துச்சு. இதுல மேக்சிமம் எல்லாமே யார்? எல்டர் பர்சன்ஸா இருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க. இதுல பெண்கள் இருந்தாங்க. இந்த சபால பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? சமிதின்றது எல்லா மக்களுமே மென் தான். இதுல பெண்களுக்கு அனுமதி இல்லை. சரிங்களா? பெண்களுக்கு அனுமதி. விதாந்தா, இதுல பெண்கள் இருந்தாங்க. விதாந்தால பெண்கள் இருந்தாங்க. ரொம்ப பழமையான சபை, ஓல்டஸ்ட் அசம்பிளி, ரொம்ப பழமையான அசம்பிளி. இந்த கனான்றது பொழுதுபோக்குக்கு என்டர்டைன்மெண்ட் காண்டி வச்சிருந்த ஒரு அசம்பிளி. அவங்க ஃபன் பண்ணும்ல, அந்த ஃபன் பண்றதுக்காண்டி வச்சிருந்த சபை. இதுல பெண்களுக்கு அனுமதி கிடையாது. விதாந்தாலையும் சபாலையும் மட்டும்தான் பெண்களுக்கு அனுமதி. சமிதிலையும் கனாலையும் பெண்களுக்கு அனுமதி கிடையாது. சரியா? சபால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் ஆஃப் எல்டர்ஸ் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை பண்ணுவாங்க. விதாந்தால வந்து பார்த்தா ஓல்டஸ்ட் அசம்பிளி, என்ன முக்கியமான விஷயம் டிஸ்கஸ். சமிதில தான் என்ன பண்ணுவாங்க, ராஜனை எலக்ட் பண்ணுவாங்க. சமிதியில என்ன பண்ணுவாங்க, ராஜனை தேர்ந்தெடுப்பாங்க. ராஜனா யாரு வரணும்னு சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க. வட சென்னையில கூட ஒரு படம் வந்துச்சுல, வட சென்னை ஒரு படம் ராஜன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ராஜன். சரியா? ஓகேவா? சோ 4 விதமான சபை இருக்கு. சபா, சமிதி, விதாந்தா, கனா. சபான்ற சபை, இந்த சபையில பெண்கள் கலந்துப்பாங்க. அதுல எல்லாமே இருக்கும் யாரு, எல்லாருமே முன்னோர்கள், குரூப் ஆஃப் எல்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க என்ன நிர்வாகம் மற்றும் ஜுடிஷியல் சம்பந்தப்பட்ட விஷயத்த பார்த்துப்பாங்க. அடுத்து சமிதின்றது எல்லாமே பசங்களா இருப்பாங்க. அதுல ராஜன்றவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. விதாதான்றது பெண்கள் கலந்து கூட சபை, ஒரு பழமையான சபை. கனான்றது பொழுதுபோக்குக்காண்டி வச்சிருந்த ஒரு சபை. ஓகேவா? இவ்வளவுதான் விஷயம். சரி, அடுத்தது இதுல பேரரசுன்ற கான்செப்டே இல்ல. இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. பேரரசுன்ற கான்செப்ட் முன்வேத காலத்துல இருந்துச்சாலும் இல்ல, இது பின்வேத காலத்துல வரும். அதுக்கப்புறம் ராஜன் அசிஸ்ட் பண்றது யாரு? சபான் சமிதி. இப்பதான் பார்த்தோம்.
ஓகேவா? இவ்வளவுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ட்ரைப்ஸ் பேஸ்டு பாலிட்டி, பழங்குடியில் அடிப்படையான அரசியல். இது தலைவரியா ராஜன் அசிஸ்டன்ட் புரோஹித் அண்ட் செனானி, அதுக்கப்புறம் சபா அண்ட் சமிதி. அதுக்கப்புறம் இதுல பேரரசுன்ற கான்செப்ட் சுத்தமா இல்ல. சரி, அடுத்தது சொசைட்டி, சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னா ஆணாதிக்கம் உள்ள சமுதாயமா இருந்துச்சு. பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டி ஆச்சு. இப்பதான் பார்த்தோம், சபா விதந்தா தவிர பெண்களுக்கு மற்ற சபையில அனுமதி இல்லை. சோ ஆணாதிக்கம் உள்ள சமுதாயமா இருந்துச்சு. கூட்டு குடும்பமா வாழ்ந்துருக்காங்க. கூட்டு குடும்பமா வாழ்ந்துருக்காங்க. இப்பெல்லாம் வாய்ப்பே இல்லை. கூட்டு குடும்பமா இருந்தா கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. கூட்டு குடும்பம் இப்பெல்லாம் வாய்ப்பே இல்லைமா. எல்லாருமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, இண்டிவிஜுவல் ஃபேமிலி அப்படின்ற சொல்லி என்னவோ புதுசா கான்செப்ட் சொல்றாங்க. சரிங்களா? அந்த காலத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி ஜாலியா வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? சரி, 4 வர்ணாஸ். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் வர்ணாஸ் வந்து முன்வேத காலத்துல இருந்துச்சு. பாப்போமா என்னென்ன வர்ணாஸ் இருந்துச்சுன்னு? நம்ம இதெல்லாம் சின்ன வயசுலயே கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் நிறைய விதமா கதை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிராமணாஸ், சத்ரியாஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சத்ரியாஸ், பிராமணாஸ், வைசியாஸ், சூத்ராஸ். ஃபர்ஸ்ட் சத்ரியாஸ், பிராமணாஸ், வைசியாஸ், சூத்ராஸ். இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் வர்ணாஸ் சொல்லுவாங்க. 4 டைப்ஸ் ஆஃப் வர்ணாஸ் சொல்லுவாங்க. சத்ரியாஸ், பிராமணாஸ், வைசியாஸ், சூத்ராஸ். இதான் முன்வேத காலத்துல. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ஆக்குபேஷன் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அவங்க தொழில் அடிப்படையில் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அவங்க தொழில் அடிப்படையில என்ன எப்படி இருந்துச்சு? இந்த பிரிச்சுதாங்க. சப்போஸ் சத்ரியாஸ் யாருன்னா மன்னர் தான் சத்ரியாஸ். சோ மன்னர் தான் சத்ரியாஸ். அப்ப மன்னர்லாம் யாரு? சத்ரியாஸ். சோ பிராமணாஸ்ல யாருன்னா வேதங்கள் படிக்கிறவங்க பிராமணாஸ். வேதங்களை படிக்கிறவங்க வேதங்களை சொல்லி கொடுக்குறவங்க யாரு? பிராமணாஸ். இப்ப நானும் பிராமணாஸ் தான். சரியா? வைசியாஸ் அந்த முன்வேத காலம் படி. வைசியாஸ்ன்றது யாருன்னா வணிகர், ட்ரேடர்ஸ். வைசியாஸ் வணிகம் செய்யறவங்க ட்ரேடர்ஸ். சூத்ராஸ்ன்றவங்க வைசியாஸோட ட்ரேட் ஓட்டிருப்பாங்க. தேர் ஓட்டின்னு சொல்லுவாங்களே, தேர் ஓட்டி, சாரியாட். சோ இவ்வளவுதான்ப்பா. சத்ரியாஸ், பிராமணாஸ், வைசியா, சூத்ராஸ். முன்வேத காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க தொழில் பேஸ் பண்ணி தான் அவங்க வேலை இருந்துச்சு. அந்த தொழில பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க? இந்த 4 ஐடென்டிட்டில வர்ணாஸா இருந்துச்சு. சத்ரியாஸ், பிராமணாஸ், வைசியாஸ், சூத்ராஸ். புரியுதா? இப்படிதான் இருந்துச்சு. அதான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ முன்வேத காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா பிராமணாஸ், சத்ரியாஸ், வைசியாஸ், சூத்ராஸ். இது எதுல மென்ஷன் பண்ணிக்கானா புருஷ சுக்தா அப்படின்ற ஒரு புக்ல மென்ஷன் பண்ணி. இதான் தேவையில்லப்பா, ரொம்ப கஷ்டமா கேட்கலாம். புருஷ சுக்தான்ற விஷயத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, பெண்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கொடுத்தோம். ஏன்னா விதாந்தாலையும் சவாலையும் நம்ம அனுபவிச்சிருந்தோம். சரிங்களா? படிச்சவங்களா இருந்தாங்க. ஸோ அசம்பிளி அட்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸாம்பிள், இந்த 2 பேர் டிஎன்பிசி கொஸ்டின்பா. லோபாமுத்ரா அண்ட் கார்கி, இவங்க 2 பேர் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இவங்க எந்த காலத்து பெண்கள்னா பின்வேத காலத்து பெண்கள்ல முன்வேத கால பெண்கள். லோபாமுத்ராவும் கார்கியும். சரியா? பெண்களுக்கு உயர்நிலையும் சமுதாயத்தில் கல்வியிலும் பங்களிப்பு கொடுத்துருந்தோம். சரியா? நம்ம சமுதாயம் எப்படி இருந்துச்சு? ஆரியன் சொசைட்டி, பழங்குடி சமுதாயம், இதை நம்ம பார்த்ததான். பெண்களுக்கு ஒரு மரியாதையான இடம் கொடுத்துருந்தோம். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஸோ ஆரியன் சொசைட்டில முன்வேத காலத்துல ஆணாதிக்கம்லாம் சமுதாயமா இருந்தாலுமே பெண்கள் நல்ல மரியாதை கொடுத்தோம். பெண்களை படிக்க வச்சிருந்தோம். பெண்களை சபாலை விதத்தை அனுபவிச்சு அவங்க கிரீவன்சஸை கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 4 விதமான வர்ணாஸை பத்தி பார்த்திருக்கோம். பிராமணாஸ், சத்ரியாஸ், வைசியாஸ், சூத்ராஸ். இதை பத்தி பார்த்திருக்கோம். சரிங்களா? இதுதான் முன்வேத காலத்துல இருந்து ஆரியன் சொசைட்டி. அடுத்து அவங்க பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னா பாஸ்டோரல் எக்கனாமியா இருந்துச்சு. இப்ப குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் தான். ஆயர் பொருளாதாரம் பாஸ்டர் பொருளாதாரம் சொல்லுவாங்க. பசுக்களை பொறுத்தா அவங்க செல்வமே இருந்துச்சு. பசுக்கள் எவ்வளவு இருக்கு? சோ 100 பசு இருக்கா, என்ன பணக்காரன். 1000 பசு இருந்தா அவன் கோடீஸ்வரன். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. பசுக்கள் எண்ணிக்கையை பொறுத்துதான் என்ன இருந்துச்சு? அவங்க வெல்த்தே இருந்துச்சு. சோ இந்த இதுல அவங்க என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணா? மாட்டர் சிஸ்டம் தான். பண்டை மாற்று முறை தான் ஃபாலோ பண்ண. காயின் சிஸ்டம் முன்ன வரல. அதுக்கப்புறம் இதுல தனியார் நில உரிமை கிடையாது. இப்படிதான் எக்கனாமி இருந்துச்சு. முன்வேத காலத்துல பாஸ்டோரல் எக்கனாமியா இருந்துச்சு. கவ்வ பொறுத்தா அவங்க எக்கனாமியை கால்குலேட் பண்ணாங்க. மாட்டர் சிஸ்டமா இருந்துச்சு. எந்த ஒரு காயின்ஸும் இல்ல. தனியார் நில உரிமை கிடையாது. அடுத்தது மதம். ரிலிஜியன் வந்து பார்த்தோம்னா யார் வந்து ஒர்ஷிப் பண்றாங்க முன்வேத காலம்? இந்திரா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திர தேவர். மழையெல்லாம் பெய்யுதுல அந்த தேவர் தான். மழை, இடிமின்னலோட கடவுள் சொல்லுவாங்க. அக்னி, நம்ம நெருப்பு தெரியும். ஸோ இப்படி யாகம் கூட்டி என்ன பண்ணுவாங்க? எல்லாம் நெருப்பை மூட்டி அக்னி தேவர் வணங்குவாங்கல்ல. சுத்தி 4 பேர் உட்காந்துருப்பாங்க. 4 பேர் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? அக்னி தேவரை வணங்கி நெருப்பை மூட்டுவாங்கல்ல. அது. அப்புறம் வருண தேவர், காத்து எல்லாமே கொடுக்குறவரு. ஸோ அதுல முன்வேத காலத்துல ஐடியல் ஒர்ஷிப்பே கிடையாதுப்பா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டிஎன்பிசில இதை பின்னாடி நம்ம பார்ப்போம். ஏன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு.
சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, மக்களே மீண்டும் முன்வேத காலத்துக்கு செல்லுங்க. ஏன் அப்படி சொல்லியிருப்பா அப்படின்னா, அந்த முன்வேத காலத்துல சிலை உருவ வழிபாடு இல்ல, கோயில் இல்ல. சிலை உருவ வழிபாடு இல்ல, கோயில்கள் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ கோயில் இல்லாம இருக்கணும், அப்பதான் வந்து மூட நம்பிக்கை ஒழியும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் யாகங்கள் பண்ணியிருக்காங்க. சோ காமனா அது யாகங்கள் பண்ணிருக்காங்க, அது ரொம்ப காமனா இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது பின்வேத காலம். ஸோ இப்போ முன்வேத காலம் பார்த்தோம். முன்வேத காலத்தை இதெல்லாம் என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் முன்வேத கால மக்கள் எங்க செட்டில் ஆயிருக்காங்கன்னா, சப்த சிந்துல செட்டில் ஆயிருக்காங்க. சப்த சிந்துன்றது 7 நதிகள் பாயும் இடம். சிந்து, ஜீலம், ஜனாப், சட்லஜ், ராவி, சரஸ்வதி, காகர். இந்த 7 நதிகள் பாயும் இடம் தான் சப்த சிந்து. இவ பழக்க வழக்கம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னா, பழங்குடி சமுதாயத்தை பேஸ் பண்ணிச்சு. இதோட தலைவர் ராஜன். அந்த ராஜனை அசிஸ்ட் பண்றது யாருன்னா புரோஹித் கான் சேனானி. சரியா? இந்த கான்செப்ட்ல பேரரசுன்ற ஒரு கான்செப்டே இல்ல. பேரரசுன்ற கான்செப்டே இல்ல. சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆணாதிக்கமுள்ள சமுதாயம் இருந்தாலும் பெண்களுக்கு நல்ல கண்ணியம் கொடுத்திருந்தாங்க. சபால அனுமதிச்சிருந்தாங்க. அவங்க குறைகளை கேட்டிருந்தாங்க. சரியா? இந்த எக்கனாமி வந்து ஆயர் பொருளாதாரம் இருந்துச்சு. பேஸ்ட்ரல் எக்கனாமி ஆச்சு. பண்டை மாற்று முறை பேஸ் பண்ண எக்கனாமி சிஸ்டம் இருந்துச்சு. சரிங்களா? ரிலிஜியன் வந்து பார்த்தீங்கன்னா, சிலை உருவ வழிபாடு இல்ல, டெம்பிள் இல்ல. சோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பின்வேத காலம். சரிங்களா? அடுத்து பின்வேத காலம். பின்வேத காலத்துல மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இத பாருங்க மேப் எப்படி இருக்கும். மேப் வரைகிறேன் பாருங்க. என்ன ஆச்சுன்னா, இங்க இருந்தவங்க, இந்த இடத்துல இருந்தவங்க, இந்த இடத்துல இருந்தவங்க, சப்த சிந்துல இருந்தவங்க இறங்கி என்ன பண்ணிட்டாங்க, இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இந்த இடத்த என்ன சொல்றோம்னா பிரம்ம வர்த்தான்னு சொல்லுவாமா? பிரம்ம வர்த்தான்னு சொல்லுவோம். இது ஆரிய வர்த்தான்னு சொல்லுவோம். இத ஆரிய வர்த்தான்னு சொல்லுவோம். இந்த இடத்த ஆரிய வர்த்தான்னு சொல்லுவோம். எக்ஸாக்டா சொல்லலாம் கங்கா அண்ட் தோப் ரீஜன் பக்கத்துல. கங்கா யமுனாவோட தோப் ரீஜன் பக்கத்துல. ஓகேவா? அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்போமா? சோ பாருங்க, அவங்க ஈஸ்ட் சைடு நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. கங்கா யமுனா தோப் ரீஜன்ல பின்வேத கால மக்கள் வாழ்ந்திருக்காங்க. பின்வேத கால மக்கள் வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா? அந்த அது பிளேஸ் என்ன சொல்லுவோம்? ஆரிய வர்த்தான்னு சொல்லுவோம். அந்த பிளேஸ் என்ன சொல்லுவோம்? ஆரிய வர்த்தான்னு சொல்லுவோம். ஆரிய வர்த்தான்னு சொல்லுவோம். அடுத்தது இதுல என்ன அரசியல் மாற்றம் இருந்துச்சுன்னா, முன்னாடி ராஜன் ஒருத்தர் இருந்தாரு. ராஜன் வந்து பார்த்தா கிங்கா இருந்தாரு. அவர் அசிஸ்ட் பண்றது சபா சமிதி இருந்துச்சு. புரோஹிதர் சேனாதி இருந்தார். இப்போ சபா சமிதி அது ரெண்டுமே முக்கியத்துவத்தை குறைஞ்சிச்சு. அதோட முக்கியத்துவம் குறைஞ்சிச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் யார்கிட்ட போயிருச்சு? ராஜாட்ட போயிருச்சு. அவர் சொல்றதா கட்டளை, அவர் சொல்றதா வேத வாக்கு. இப்ப சொல்லுவாங்க, நான் சொல்வதே கட்டளை, என் கட்டளையே விசுவாசம் அப்படின்ற படம்லாம் டைலாக் வருதுல்ல, அப்படிலாம் டைலாக் வரும். நம்ம ராஜமாத சிவகாமி பேசுவாங்கல்ல. சோ அந்த ராஜாவோட பவர் அதிகமாயிருச்சு. அது வம்சாவளி ஆக்கிட்டாங்க. ராஜான்றத வம்சாவளி ஆக்கி ஹெரிடிட்டரி ஆக்கிட்டாங்க. அந்த வர்ண சிஸ்டத்தையே என்ன பண்றாங்க? வம்சாவளி ஆக்கிட்டாங்க. வம்சாவளி ஆக்கி என்ன பண்றாங்கன்னா, காலங்காலமா அவங்க ராஜாவாவே இருந்துட்டு இருந்தாங்க. இதன் மூலமா என்ன உருவாகுது அப்படின்னா, மகாஜனபதாஸ்னு ஒரு விஷயம் உருவாகுது. நம்ம பார்த்தோம். ஜனான்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜனபதாஸ்னு ஒரு கான்செப்ட் உருவானுச்சு. ஜனபதாஸ்னா குறுநில மன்னர்கள். சோ குறுநில ராஜர் மாதிரி குறுநில மன்னர்கள். இந்த ஜனபதாஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, மகாஜனபாச மத்தவங்க லேண்ட போய் கைப்பற்றி, மத்தவங்களை அடிச்சு புடுங்கி என்ன பண்றது? அவங்க ரூல் பண்ண வைக்கிறாங்க. சோ புரியுதா? அரசியல் மாற்றம் என்ன வருதுன்னா, ராஜன்ட்ட ஃபுல் பவர் இருந்தது. சபா சமிதியோட பவர் குறைஞ்சிருது. இந்த ஜனபதாஸ்ல இருந்து அடுத்த ஃபார்ம் என்ன ஆகுது? மகாஜனபாசா உருவாகுது. மகாஜனா பெரிய பேரரசு, பெரிய ராஜ்யம் சொல்லுவாங்க. தமிழ்ல இங்க கொடுத்துருக்கேன். பெரிய ராஜர்கள் எழுச்சி. ஓகேவா? பெரிய ராஜர்கள் எழுச்சி. அதுக்கு வரும் சக்தி வாய்ந்தவரா பரம்பரையா சக்தி வாய்ந்தவர் யார் இருந்தாங்க? மன்னரே இருந்தாரு. சபா சமிதியோட முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து இதுல சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னா, வர்ணா சிஸ்டம் ஹெரிடிட்டரி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம். வர்ணா சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹெரிடிட்டரி ஆயிருச்சு. இங்க பாருங்க, முன்வேத காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா வர்ணா சிஸ்டம், முன்வேத காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா சத்ரியாஸ், பாமனாஸ், வைசியாஸ், சூத்ராஸ். சூத்ராஸ் இது 4 பேர் இருந்தாங்களா? இதுல அவங்க ஆக்குபேஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க குலம் குலம் இருந்துச்சு. அவங்க ஆக்குபேஷன் பேஸ் பண்ணி தான் டைனாசிட்டி இருந்துச்சு, குலம் இருந்துச்சு. ஆக்குபேஷன் பேஸ் பண்ணி தான் குலம் இருந்துச்சு, கேஸ்ட் இருந்துச்சு. சரியா? கேஸ்ட் இருந்துச்சு. இத யார் வேணா பண்ணலாம். பிராமின்ஸ் என்ன பண்ணலாம்? கிங் ஆகலாம். வைசியஸ் பிராமின்ஸ் ஆகலாம். சூத்ராஸ் வந்து கிங் ஆகலாம். யார் வேணா என்ன வேணா மாறலாம். இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். இன்டர்சேஞ்ச் ஆகிக்கலாம். ஆனா பின்வேத காலத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா,
பின்வேத காலத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வம்சாவளி ஆக்கிட்டாங்க, ஹெரிடிட்டரி ஆக்கிட்டாங்க. ரொம்ப ரிஜிடா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ரிஜிடா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீ கடைசி வரையும் இந்த இதுதான் ஃபாலோ. நீ வந்து தேரோட்டியா, உன் புள்ள தேரோட்டணும், பிள்ளைக்கு புள்ள தேரோட்டணும், அவனோட புள்ள தேரோட்டணும். நீ வைசியாசா, உன் புள்ள வணிகம் போடணும், நீ வணிகம் போடணும், அடுத்து ஒரு தலைமுறை ஃபுல்லா வணிகம் போடணும். நீ பிராமணாசா, வேதம் படிக்கணும், வேதம் ஓதி கொடுக்கணும், மன்னர்களுக்கு வந்து பார்த்தா குரு பேச்சு கொடுக்கணும். இதுதான் உன்னோட வேலை. சத்ரியாசா, காலம் ஃபுல்லா என்ன பண்ணும், ராஜாவா வாழணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஹெரிடிட்டரி ஆகிட்டாங்க. காலங்காலமா ஹெரிடிட்டரி ஆகிட்டாங்க. கேஸ்ட் பேஸ்டு ஹெரிமனி உருவ ஆரம்பிச்சு, கேஸ்ட் சிஸ்டமே இதெல்லாம் உருவ ஆரம்பிச்சு. கேஸ்ட் சிஸ்டம் இந்தியாவில் உருவாச்சு காரணமே இந்த பின்வேத காலம் தான். இதுல பெண்களுக்கு கண்ணியமே இல்லப்பா. பெண்களோட மதிப்பு ரொம்ப குறைஞ்சிச்சு. சின்ன வயசுலயே அவங்க என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுலயே சைல்டு மேரேஜ் இங்கதான் எவல்யூஷன் ஆகுது. சைல்டு மேரேஜ் என்ன இந்த இடத்துல ஆரம்பிச்சுட்டு ஆகுது. முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியம், சதி. சதி சதின்றது பின்வேத காலத்துல இருந்திருக்கு. சதின்றது என்னது, பின்வேத காலத்துல இருந்துச்சு. பெண்களுக்கு சுத்த மரியாதையே இல்லை. சதினா என்னன்னா, கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் தூக்கி என்ன பண்ணுவாங்க, நெருப்புல போட்டுருவாங்க, இல்ல அவங்களே போய் விழுந்துருவாங்க. சரிங்களா? அடுத்த 4 விதமான ஆசிரம சிஸ்டம் உருவாகுது. 4 விதமான ஆசிரம சிஸ்டம் உருவாகுது. பிரம்மச்சாரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்னியாசா. பிரம்மச்சாரியானா ஒண்ணும் இல்லப்பா, ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்வா. பிரம்மச்சாரியா என்னது, ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்னு சொல்லுவாங்க. கிரகஸ்தானா மேரேஜ் லைஃப், கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்கல்ல அந்த சொல்லுவாங்க. ஸோ பிரம்மச்சாரியா நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல இருக்கோம்ல, நம்மளாம் பிரம்மச்சாரியா, கட்ட பிரம்மச்சாரி சொல்லுவாங்க, நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். கிரகஸ்தான்றது என்ன சொல்லணும்னா மேரிட் லைஃப், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. வனப்பிரஸ்தான்றது என்னன்னா, ஸோ ராஜ்யத்தெல்லாம் திறந்துட்டு என்ன பண்ண, காட்டுல போய் வாழ்றது. இப்போ நம்ம பார்த்து ராமாயணத்துல வந்து பார்த்தா 14 வருஷம் ராமர் என்ன பண்ணிருப்பாரு, வனப்பஸ்தா போயிருப்பாரு. மகாபாரதத்துல பாண்டவர்கள் திரௌபதியும் 12 வருஷம் வனப்பஸ்தா போயிருப்பாங்க. சன்னியாசனா எல்லாத்தையும் திறந்துட்டு வந்து துறவியா போறது, எல்லாத்தையும் திறந்து துறவியா போறது. இந்த மாதிரி 4 ஆசிரம சிஸ்டம் எப்போ உருவாச்சு, பின்வேத காலத்துல உருவாச்சு. சரிங்களா? பின்வேத காலத்துல உருவாச்சு. அடுத்து இவங்க பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னா, விவசாயம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. விவசாயம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. விவசாயம் சூப்பரா இருந்துச்சு. விவசாயம் ரொம்ப ஆதிக்கம் இருந்துச்சு. அப்ப இரும்பு பொருட்களை யூஸ் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைவேட் லேண்ட் ஓனர்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தனியார் உரிமை வந்து ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. தனியார் உரிமை இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அடுத்தது, ஸோ இவங்க வந்து கவ்வை தான் எக்ஸ்சேஞ்சா கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. கவ்வை தான் என்ன பண்ணா, மாட்டு சிஸ்டத்துல கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது, இதுல கோல்டு காயினோட பேர், இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. கோல்டு காயினோட பேர் என்ன வேதிக் ஏஜ்ல அப்படின்னா, நிக்ஷகா. நிக்ஷகா நிக்ஷகான்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எழுதிக்கிங்க. சரி, மதம் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இவங்க காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம் போயிடுச்சு. பிராமண ஆதிக்கம் அதிகமாயிடுச்சுப்பா. ஸோ பின்வேத காலத்துல பிராமண ஆதிக்கம் அளவு கடிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இதனால என்ன உருவாச்சுன்னா, உபநிடதங்கள் சொல்லி உருவாச்சு. தத்துவங்கள் உருவாச்சு. தத்துவங்கள் உருவாச்சு. உபநிடதங்கள் உருவாச்சு. தத்துவங்கள் உருவாச்சு. சரி, இதன் பின்னாடி என்ன ஆகுதுன்னா, ஜெயினிசம் புத்திசம்ன்ற கான்செப்ட் உருவாது. பின்வேத காலத்துக்கு அப்புறம் தான் இந்த ஜெயினிசம் புத்திசம்ன்ற கான்செப்டே உருவாகும். சரிங்களா? ஓகே. சோ என்னென்ன விதமான யாகங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகம், வஜ்பிய யாகம். அஸ்வமேத யாகம்னு உள்ள ஒரு குதிரையை அவுத்து விட்டுருவாங்க. அந்த குதிரை எந்த வரையும் போதோ அது வந்து அஸ்வமேத யாகம் சொல்லுவாங்க. அடுத்து வஜ்பிய யாகம்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மதுபான ட்ரிங்க்ஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்களே. இப்போ வந்து பேச்சுலர் பார்ட்டிஸ் ட்ரிங்க்ஸ் பார்ட்டின்னு சொல்றாங்களே, அந்த இதுதான் வந்து பார்த்தோன்னா வஜ்பிய யாகம். ராஜசூய யாகம்னா ராஜா வந்து தன்னோட ராஜ்யத்தை எக்ஸ்பெண்ட் பண்றதா ராஜசூய யாகம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ 3 விதமான யாகங்கள் வந்து பார்த்தோன்னா பின்வேத காலத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அஸ்வமேத யாகம்ன்ற ஒண்ணு இல்லை. ஒரு குதிரையை வந்து பார்த்தோன்னா ஒரு மூஞ்சில அடிச்சு ஒட்டிடுவாங்க. அந்த இடத்துல வந்து யார் எந்த இடத்துக்குலாம் அது போதும், அந்த இடம் ஃபுல்லாவே யார் கண்ட்ரோல், அந்த ராஜாவோட கண்ட்ரோல். வஜ்பியான ட்ரிங்க் பார்ட்டி, இப்போ வைக்கிற பேச்சுலர் பார்ட்டிஸ், நைட் பார்ட்டிலாம் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ட்ரிங்க் பார்ட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் சரக்கு மாமிசம் ஃபுல்லா சாப்பிடுவாங்க. ராஜசூய யாகம்ன்றது என்ன அப்படின்னா, எதுவரையும் அந்த அந்த ராஜ் எது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா ராஜசூய யாகம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பாண்டவருக்கு பார்த்திருப்பிய, மகாபாரதம் பார்த்திருப்பிய. மகாபாரதத்துல வந்து பார்த்தோன்னா ராஜசூய யாகம் வச்சுதான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த தர்மர் வந்து பார்த்தா மன்னரா இருப்பார். எல்லா மன்னரையும் வந்து அவர் மன்னரை ஏத்து சொல்றது. அதான் ராஜசூய யாகம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ராஜசூய யாகம், இந்த மாதிரி யாகம் நடத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கவ்வை பலியிட்டு சாப்பிட்டாங்க. கவ்வை சாப்பிட்டாங்க, நான்வெஜ்ஜா சாப்பிட்டாங்க. கவ்வை வெட்டி என்ன பண்ண, எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போட்டாங்க. இதனால என்ன, கவ்வோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சு. இதனாலதான் ஜெயினிசம் புத்திசம் கான்செப்ட் உருவாச்சு. இது பின்னாடி நான் சொல்றேன் என்னன்ற, ஏன் வந்து ஜெயினிசம் புத்திசம் கான்செப்ட் உருவாச்சுன்னா, பசுக்களோட எண்ணிக்கையே குறைய ஆரம்பிச்சிச்சு. பசுக்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சா யாருக்கு வேலை எல்லாம் போயிடும், சூத்ராசுக்கு வேலை எல்லாம் போயிடும், வைசியாசுக்கும் வேலை எல்லாம் போயிடும். வைசியாசுக்கும் என்ன ஆகும், வேலை எல்லாம் போயிடும்.
இதனால வந்து பார்த்தா 2 பேர் ரொம்ப கோபமாயிறாங்க. ராஜாவும் ஒரு கட்டத்துல கடுப்பாயிறாரு. நான் நாட்டோட பொருளாதாரமே வரான்னு சொல்லிட்டு ராஜாவும் சத்யாஸ் ரொம்ப கடுப்பாயிருவாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து உருவாக்குனதான் என்னது அந்த 108 தத்துவங்கள் பிலாசபி. அதுல 2 தத்துவம் தான் என்னது ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ஓகேவா? இதுவரை புரியுதா? சரி. ஸோ மொத்தமா ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ முன்வேத காலம், பின்வேத காலம். ஸோ முன்வேத கால மக்கள் எங்க வாழ்ந்துருக்காங்கன்னா சப்தசிந்துல வாழ்ந்துருக்காங்க. பின்வேத கால மக்கள் எங்க வாழ்ந்துருக்காங்க? கங்கா யமுனா தோப் ரீஜியன்ல வாழ்ந்துருக்காங்க. முன்வேத கால மக்கள் கால்நடை வளர்ப்பு அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆயர் பொருளாதாரம் சொல்லுவாங்க, பேஸ்டோரல் எக்கனாமிக் சொல்லுவாங்க. பின்வேத கால மக்கள் வந்து விவசாயம் மற்றும் இரும்புக்கு வந்து பொருளாதார முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பிளெக்சிபிளா இருந்துச்சு. யார் வேணா எந்த குலம் வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரிஜிடா இருந்துச்சு. ஸோ இதுல பெண்களுக்கு மதிப்பு அதிகமா இருந்துச்சு. இதுல ரொம்ப கம்மியா போயிருச்சு. இதுல வந்து நேச்சரா கடவுளா வணங்கியிருக்காங்க. இந்திர தேவர், வருண தேவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வாயு தேவர், அந்த மாதிரி விஷயத்த வந்து வணங்கியிருக்காங்க. ஆனா இங்க வந்து எப்படி இருக்கு? ரொம்ப காம்ப்ளெக்ஸா ரிச்சுவல்ஸ், காம்ப்ளெக்ஸ் ரிச்சுவல்ஸ், டெம்பிள்ஸ்ல கட்ட ஆரம்பிச்சோம். பிராமண ஆதிக்கம் உருவாக ஆரம்பிச்சு. இதுல ட்ரைபல் கிங்ஷிப், பழங்குடி சார்ந்த இது வந்துச்சு. இங்க வந்து பார்த்தா பரம்பரை முடியாச்சு. ஓகேவா? அடுத்தது பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ். ஸோ பேட்டில் ஆஃப் இதோட வந்து முன்வேத காலம் பின்வேத காலம் முடியுது. இந்த பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் முன்வேத கால பின்வேத கால இடையில நடந்த ஒரு சண்டை. அந்த சண்டை முடிச்சுட்டு நம்ம என்ன பார்ப்போம்னா லிட்ரேச்சர் பார்ப்போம். ஸோ முன்வேத கால பின்வேத காலம் நடந்த சண்டை, இந்த சண்டையை பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சண்டை. இதுதான் மகாபாரத ஸ்டோரி. பார்ப்போம். பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ். பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் யாருக்கு நடந்துச்சுன்னா பாரதான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபு. ஸோ அவர் மன்னரா இருப்பாரு. அவருக்கும் சம்பாரா அப்படின்ற ஒரு ஆரியன்ஸ் சேர்ந்த ஒரு ட்ரைபு. இவர் கூட ஒரு 5 பேர் இருந்தாங்க. இவங்க கூட ஐவிசி மக்கள் ஒரு 5 பேர் இருந்தாங்க. ஐவிசி மக்கள் நான் ட்ரைப்ஸ் தானே, நான் ஆரியன் ட்ரைப்ஸ் ஒரு 5 பேர் இருந்தாங்க. ஐவிசி மக்கள் 5 பேர் இருந்தாங்க. ஏன் இந்த சண்டை நடக்குதுன்னா, இந்த பாரதான்றது வந்து பார்த்தோன்னா லேட்டர் வேதிக்ல வந்த பையன். லேட்டர் வேதிக்ல வந்த ஒரு ட்ரைப் ஆரியன். ஒரு ஆரியன். இவன் என்ன பண்ணா எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிடுவான். அப்போ இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எதிரி நண்பன்ற மாதிரி இந்த சம்பாரா மத்த எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து பாத ட்ரைப் அடிச்சு காலி பண்ணிட்டு நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வரும். இந்த பேட்டில் ஆஃப் 10 கிங்க்கு 2 முனிவர்கள் 2 பேர் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் வசிஷ்டா வந்து பார்த்தோம்னா பாத ட்ரைபுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஒன்னார வசுமித்ரா அவர் என்ன பண்ணிருப்பானா சம்பாராவுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு. இந்த சண்டையோட முடிவுல இவர் ஜெயிச்சு எல்லாரையும் கொன்று வெட்டி வீசிடுவார். சரிங்களா? இதுதான் பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ். இதுதான் மகாபாரத ஸ்டோரி. ஸோ இதான் பின்னாடி என்ன பண்ணுவாங்க மகாபாரதமா குப்தர் காலத்துல எழுதியிருப்பாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா பருஷினின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் பக்கத்துல நடந்துச்சு. ராவி நதி பக்கத்துல பருஷினி அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. புரியுதா? ஸோ பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் எது நடக்குதுன்னா அந்த இந்தியாவை யார் பிடிக்கிறது, யார் ரூல் பண்றதுன்னு பிரச்சனை. அந்த முன்வேத கால ஆரியருக்கும் பின்வேத கால ஆரிய சண்டை வருது. இவங்க கூட ஐவிசி மக்கள் சேர்றாங்க. ஆனா எல்லாத்தையும் சேர்ந்து யார் டிஃபீட் பண்றான்? பாத ட்ரைப் டிஃபீட் பண்றாரு. புரியுதா? ஸோ பார்ப்போம். இங்க பாருங்க, அதான் இங்க கொடுத்துருக்கேன். சொல்லி என்னன்னா முக்கியமா கிங் யாரு? சுதாஸ் அதான் பாரதா சொல்லுவாங்க. சுதாஸ் சொல்லுவாங்க. பாத ட்ரைபோட பேர் என்னது? மன்னோட பேர் சுதாஸ். அவன் ஆப்போனன்ட் 10 பேர். ஆனா ஒத்தால சிங்கமா நின்று வேங்கமே ஒத்தல நிக்கிற மாதிரி சிங்கமன்னு அடிச்சு காலி பண்றாரு. எந்த ரிவர்ல சண்டை நடந்துச்சுன்னா பருஷினி ரிவர், ராவியோட பழைய பேரு. சரியா? அடுத்தது சோ சூதாஸுக்கு யார் சப்போர்ட்னா வசிஷ்டா. எனிமிஸ்க்கு யார் சப்போர்ட்னா விஸ்வமித்ரா. யார் ஜெயிச்சா அப்படின்னா பாரத ட்ரைப் தான். சூதாசன் ஜெயிச்சாரு. இதன் மூலமா என்ன குரு வம்சம் கேள்விப்படுறீங்களா? அந்த மகாபாரத ஊர்ல குரு வம்சம் சொல்லிட்டு அந்த குரு வம்சமே இதுலதான் உருவாகுது. குரு வம்சம்ன்றது உருவாகுது. இதுல எதை சொல்லியிருக்காங்க? ரிக்வேதால 7வது மண்டலத்துல சொல்லியிருக்காங்க. இது டிஎஸ்பி கொஸ்டின். பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ்ல பத்தி எந்த வேதத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிக்வேதால 7வது மண்டலத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன டிஎன்பிசி கொஸ்டின்னா இது எந்த ரிவர் பக்கம் நடந்துச்சு? பருஷினி. இது 2மே டிஎன்பிசி கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. 2மே டிஎன்பிசி கொஸ்டின். அதான் பார்த்தோம். ஆரியன்ஸுக்கும் தசாஸுக்கும் சண்டை வந்துச்சு. தசாஸ்ன்றது யாரு? நம்ம ஆளு சம்பாரா. சரியா? அவங்க கூட தஸ்யூசு சேர்றாங்க. தஸ்யூசுன்னு யாரு? ஐவிசி மக்கள். தஸ்யூசுன்றது யாரு? ஐவிசி மக்கள். இவங்க சேர்றாங்க. இந்த சண்டையில என்ன ஆகுது? பாத ட்ரைப் எல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு ஓட விட்டாரு. சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். சரி, இவங்க என்ன மாதிரி கல்டிவேஷன் ஃபாலோ பண்ணிக்காங்கன்னா அழித்து எரிக்கும் சாகுபடி முறை வேளாண்மை, ஸ்லாஷ் அண்ட் பர்ன்
கல்டிவேஷன். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். ஒரு இடத்துல இருப்பாங்க, ஒரு இடத்துல காடெல்லாம் அழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணிட்டு அழிச்சிட்டு போவாங்க, மறுபடியும் சுத்தி சுத்தி வருவாங்க. இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல காடு இருக்கு, இந்த காடை அழிச்சிட்டு விவசாயம் பண்ணுவாங்க, அழிச்சிட்டு இந்த இடத்த ஃபுல்லா எரிச்சிருவாங்க, இந்த இடத்த ஃபுல்லா எரிச்சிருவாங்க, வேற இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துல போய் வேலை அப்புறம் மறுபடியும் அங்கே எரிச்சிட்டு வருவாங்க, இந்த இடத்துல வேலை பார்ப்பாங்க, அடுத்து வந்து பாருங்க இது எரிச்சு அங்கே போ சுத்தி சுத்தி இப்படியே போயிட்டு வருவாங்க. அவங்க எரிச்சிட்டு வரதுக்கு மறுபடியும் வந்து லேண்டு பூசாயிரும், மறுபடியும் விவசாயம் பண்ணுவாங்க. இப்படிதான் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த கல்டிவேஷன் இன்னும் இருக்கு நார்த் ஈஸ்ட் சைட்ல. நார்த் சைட்ல இதெல்லாம் இன்னும் இருக்கு, பர்னர் ஸ்லாஷ் கல்டிவேஷன்லாம் ஒன்றும் இருக்கு. சரியா? ஓகே. என்ன சோர்ஸ் ஆதாரங்கள்னா ஃபர்ஸ்ட் வேதிக் லிட்ரேச்சர் தான். ரிக்வேதா, சமவேதா, யஜுர்வேதா, அதர்வேதா. இந்த ரிக்வேதா மட்டும் முன்வேத காலத்துல எழுதுனதுப்பா. முன்வேத காலத்துல எழுதுனது, மித்தி 3 பின்வேத காலத்துல எழுதுனது. ஓகேவா? அடுத்தது இங்க அதான் கொடுத்துருக்கேன். என்ன சோர்ஸ், மகாபாரதம் அண்ட் ராமாயணம் எவிடன்ஸ். அதை நம்ம பார்த்தோம் சொல்லல. ஆர்கியாலஜி எவிடன்ஸ் நான் என்னன்னு சொல்றேன், பின்னாடி சொல்றேன். அடுத்தது ரிக்வேதா. ரிக்வேதான்றது ரொம்ப பழமையான வேதாப்பா. உலகத்துல ரொம்ப ரொம்ப பழமையான வேதா. இந்தியால ஒரு மிக பழமையான வேதான்னு சொல்லுவாங்க. இதுல 10 மண்டலங்கள் இருந்துச்சுப்பா. 1ல இருந்து 10 மண்டலம் இருந்துச்சு. 1ல இருந்து 10 மண்டலம் இருக்கு. இதுல 3வது மண்டலம் வந்து எதை சொல்லுதுன்னா காயத்ரி மண்டலம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், டிபிசி கொஸ்டின். ஸோ 3வது மண்டலம் எதை பத்தி பேசுனா காயத்ரி மண்டலம். 7வது மண்டலம் எதை பத்தி பேசுனா பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ். 2 விஷயம் தெரிஞ்சா போதும். பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ். பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ். சரியா? அடுத்து சாமவேதா. சாமவேதான்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவங்க என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு அசம்பிளி வச்சு ஜனான்னு சொல்லிட்டு வச்சிருப்பா, சொன்னல ஜனான்னு சொல்லிட்டு ஒரு அசம்பிளி வச்சிருப்பா. அப்ப என்ன பண்ணும், பாட்டு, மியூசிக், டான்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னா, அப்ப சாமவேதா என்ன அப்படின்னா இசை, இசை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இசை அவங்க டைரக்டா என்ன பண்ணும், இசை பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஜாலியா இருப்பாங்க. ஸோ வந்து இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் ரொம்ப முக்கியம். மெலோடியா பாட்டு பாடுறது, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. நிறைய விஷயம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இந்த சாமவேதால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சரஸ்வதி ரிவர் எப்படி ஆர்ஜினாது, எப்படி வந்து அது அழிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயம் சொல்லியிருப்பாங்க. இது டிஎன்பிசி கொஸ்டின். சரஸ்வதி ரிவர் எப்படி ஆர்ஜினா ஆச்சு, எப்படி அழிஞ்சு போச்சு, அதை பத்தி சாமவேதால சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது யஜுர்வேதா. யஜுர்வேதா இப்ப யஜுர்வேதானா ஒண்ணு இல்ல, சாவு அப்ப நம்ம வந்து சங்க அடிச்சுட்டு போகல, ரிச்சுவல்ஸ் பண்றோம்ல, அதுதான் யஜுர்வேதா. சரியா? பலி கொடுப்பதற்கான செயல்முறை இதான் யஜுர்வேதா. சரியா? அடுத்தது அதர்வேதா. இப்ப இது இல்லப்பா, இது அழிச்சிட்டாங்க. இது யார் அழிச்சனா அரேபியர் படையெடுப்பும் போது அழிச்சிட்டாங்க. ஃபுல்லாவே அழிஞ்சிருச்சு. பாதி தான் இருக்கு. இப்ப இன்வென்ஷன் அப்போ பாதி அழிஞ்சிருச்சு. இது என்னன்னா மந்திர தந்திரங்கள். இந்த பழைய படத்துல அம்மன் படத்துல பார்த்தா ஜண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார்ல, ஒரு மியூசிக்லாம் வரும்ல, அந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்றவங்க தான் இந்த அதர்வேதா படிச்சவங்க. அது மாதிரி வந்து பார்த்தா சூனியம் பண்றது, பில்லி சூனியம் பண்றது, அந்த மாதிரி பண்றவங்க தான் இந்த அதர்வேதா பண்ண மேஜிக்கல் ஃபார்மான்னு சொல்லுவாங்க. மேஜிக்கல் ஃபார்மாஸ் சார்ம்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ் டு வேர்ட்ஸ் ஆஃப் ஈவல். தீய சக்தி விரட்ட மந்திரங்களை பயன்படுத்துவாங்க. இப்ப நம்ம ஜாக்கி ஜான்ல கூட அங்கிள் ஜூமா பாபி பாபி பாபுன்னு ஊடு வரல, அதுதான். சரி சரி, என்னென்ன ஆர்கியல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னா முன்வேத கால பானைகள். என்ன பானைனா பெயிண்டட் கிரேவர் கல்ச்சர், தீட்டிய கிர கருவாட்டல்னா பாட்ரின்னு சொல்லுவாங்க. கருவாட்டல்னா பாட்ரின்னு சொல்லுவாங்க. பெயிண்டட் கிரேவர் கல்ச்சர் பாட்ரி. சரியா? பெயிண்டட் கிரேவர். அப்ப முன்வேத காலத்தை என்ன சார் பாட்ரியோட பேருனா ஆக்கர், பழுப்பு நிற மட்பாண்டம். பழுப்பு நிற மட்பாண்டம், ஆக்கர் கலர் பாட்டி. ஆக்கர் கலர் பாட்ரி. முன்வேத காலத்துல என்ன இருந்துச்சு, ஆக்கர் கலர் பாட்ரி. சரிங்களா? பழுப்பு நிற மட்பாண்டம், பழுப்பு நிற மட்பாண்டம். ஆக்கர் ஆக்கர் கலர் பாட்ரி, பழுப்பு நிற மட்பாண்டம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னா ஆர்கியலஜி அயன் டூல்ஸ், இரும்பு கருவிகள், ஃபயர் அலாட்ராஸ், ரைஸ், இதெல்லாம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? சோ இதுல முக்கியமான விஷயம் 2 விஷயம் என்னன்னா முன்வேத காலத்துல என்ன பாட்ரியோட பேருனா ஆக்கர் கலர் பாட்ரி, பின்வேத காலத்துல என்னது பெயிண்டட் கிரேவார் கல்ச்சர் பாட்ரி. சரி, இது நிர்வாகம் யார் எல்லாம் நிர்வாகம் பண்ணலாம், முன்வேத காலத்தை பின்வேத காலத்தை யார் யாரெல்லாம் நிர்வாகம் பண்ணானா புரோகிதர், மகாசிஷினி. இதெல்லாம் தேவையில்ல, சும்மா பாத்துங்க, இது தேவையில்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா கேட்கணும், இதெல்லாம் கேட்கலாம் யார் யார் என்னென்ன வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு. அதுல நம்ம இதுல வந்து 2 பேர் முக்கியம். புரோகிதர் பார்த்தோம், சேனானி. இவர் 2 பேர் ராஜருக்கு என்ன பண்ணுவாங்க, அசிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரெண்ட் ஆஃப் கிங், அரசோட நண்பன். இந்த 3 பேர் மட்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது நம்ம இரும்பு காலம் இந்தியால இருந்து சொல்றாங்க. அப்போ தமிழ்நாட்டுல எந்தெந்த காலத்துல இரும்பு காலம் இருந்துச்சுன்னா ஆதிச்சநல்லூர், அப்புறம் நாகார்ஜுனகொண்டா. இந்த 2 இடத்துல மட்டும் தான் இரும்பு காலம் இருந்துச்சு அந்த டயத்துல. ஆதிச்சநல்லூர்லயும் நாகார்ஜுனகொண்டால மட்டும் தான் என்ன இருந்துச்சு, இரும்பு காலம் இருந்துச்சு. ஆரியனுக்கான எவிடன்ஸ் இருந்துச்சு.
ஆரியன்ஸ்க்கான எவிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுது. உங்களுக்கான எம்சிக்யூ நான் பின்னாடி கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை நீ படிச்சு பார்த்து ஆன்சர் போடுங்க. தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ஃபுல்லா அவுட்லைன் பார்த்துருவோமா? ஃபுல்லா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வேத காலம் பார்த்தோம். ஆரியனோட படையெடுப்பு இந்தியாவுக்கு வந்து இங்க வாழ்ற காலத்தை என்னன்னு சொல்றாங்க? அதை வேத காலம்னு சொல்லி சொல்றாங்க. ஆரியர்கள் எங்க இருந்து படையெடுத்து வந்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியால இருந்து படையெடுத்து வந்தாங்க. எந்த வழியா வந்தாங்கன்னா கைபர் பலவாய் மூலமா வந்தாங்க. எந்த மலை வழியா வந்தாங்கன்னா ஹிந்து குஷ் மவுண்டன் வழியா வந்தாங்க. ஆரியர் நாகரிகம் வந்து பார்த்தோன்னா நகர நாகரிகம் இல்ல, கிராம நாகரிகம். அதான் வேதிக் ஏஜ்னு சொல்றாங்க. வேதிக் ஏஜ் சொல்றாங்க. சரிங்களா? முன்வேத கால மக்கள் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா சப்த சிந்துல வாழ்ந்தாங்க. முன்வேத கால மக்கள் வந்து எங்க வாழ்ந்தாங்கன்னா சப்த சிந்துல வாழ்ந்தாங்க. பிரம்மவர்த்தம் சொல்றாங்க. 7 நதிகள் பாயும் இடம் சொல்றாங்க. சிந்து, ஜீலம், ஜனாப், ரவி, சட்லஜ், பியாஸ், சரஸ்வதி, காகர். இந்த 7 இடம் தான் சொல்றாங்க. 7 இடம் தான் சொல்றாங்க. இந்த 7 பாயும் இடம் தான் அது சப்த சிந்து. ஸோ அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜனான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைப் பேஸ்டு பாலிட்டியா இருந்துச்சு. ஸோ இப்படிதான் இருந்துச்சு. ராஜன் ஒருத்தர் தலைவர் இருந்தாரு. அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு 2 பேர், புரோகிதர், செனானின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பேரரசு கான்செப்டே இல்லை. சரி, சொசைட்டி எப்படி இருந்துச்சு? ஆணாதிக்கம்ல சொசைட்டியை இருந்தாலும் பெண்களுக்கு நல்ல கண்ணியமாகவும் மரியாதையும் கொடுத்தாங்க. பெண்கள் படிக்க வச்சாங்க. பெண்கள் சபான் விதாந்தால கலந்துக்க வச்சாங்க. சரிங்களா? சரி, அடுத்து இந்த எக்கனாமி எப்படி இருந்துச்சுன்னா பேஸ்ட்ரோல் எக்கனாமியா இருந்துச்சு. ஆயர் பொருளாதாரம் வந்து பசுக்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பண்டைய மாற்று முறையில ஒரு பசு கொடுத்து ஒரு பசு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? காயின்ஸ் இல்ல, தனியார் நிலமா வந்து பார்த்தோன்னா நில உரிமை கொண்டு வர முடியாது. ஸோ ரிலிஜன் என்ன அப்படின்னா இதுல வந்து சிலை உருவ வழிபாடு இல்ல, டெம்பிள் இல்ல, இயற்கையா கடவுளா வணங்கியிருக்காங்க. இந்திர தேவர், அக்னி தேவர், வருண தேவர் என்ன பண்ண கடவுளா வணங்கியிருக்காங்க. அடுத்து நேற்றைக்கு விதிப்பில் அப்படியே எல்லாம் மாறுது, எல்லாமே மாறுது. கங்கா யமுனா ரோப்ரேஜ்ல வாழ்றாங்க. அந்த பேருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆரியவர்த்தான்னு சொல்றாங்க. அரசியல் மாற்றம் வருது. அங்க ஜனான் இருந்த என்னவாது மகஜன பதாசம் மாறுது. மன்னர் ரொம்ப பெரிய சக்திவாலியாக மாறாரு. இதுல சபான் சமிதியோட முக்கியத்துவம் குறையுது. சரிங்களா? அது சொசைட்டி அங்கே வர்ணா சிஸ்டம் பிளெக்சிபிளா இருந்துச்சு. இங்க வர்ணா சிஸ்டம் ரெஜிடியா இருந்துச்சு. கேஸ்ட் பேஸ் ஹைரார்கி உருவாச்சு. பெண்களுக்கு மரியாதையே கிடையாது. சைல்டு மேரேஜ் சதியெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பார்த்தா 4 விதமா ஆசிரம சிஸ்டம் இருக்கு. பிரம்மச்சரியனா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப், கிரிகேஷனா மேரேஜ் லைஃப், திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தான்றது என்னது நம்ம வனவாசம் போறது, சன்னியாசம் எல்லாத்தையும் திறந்துட்டு போறது. சரிங்களா? சரி, அடுத்து பொருளாதாரம் வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியத்துவமா இருந்துச்சு. தனியார் நில உரிமையை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து ஒரு கவ்வை கொடுத்து ஒரு கவு வாங்கியிருக்காங்க. இதுல கோல்டு காயினோட பேர் நிக்ஸ்கான்னு சொல்றாங்க. இதுல மதம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரிச்சுவல்ஸா இருந்துச்சு. பிராமண ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு. இதன் தாக்கத்தினால புத்திசம் ஜெயினிசம் பின்னாடி உருவாக ஆரம்பிச்சிச்சு. சரியா? அடுத்து 3 விதமா சாக்ரிஃபைஸ் பார்த்தோம், யாகங்களை பார்த்தோம். இது ஒரு அவுட்லைன் பார்த்தோம். அடுத்து பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ், சுதாஸுக்கும் சம்பாரக்கு நடந்துச்சு, பாதா ட்ரைபுக்கும் இவங்க நடந்துச்சு. இதுல ஒரு ஆள் வசிஷ்டா, ஒரு வசுமித்ரா. இந்த சண்டையில சுதாகர் ஜெயிச்சாரு. சுதாகர் ஜெயிச்சு எல்லாரையும் கொண்டாரு. இது மூலமா என்ன உருவாது? குருவம்சம், மகாபாரத ஸ்டோரி உருவாகுது. இதை வந்து ரிக்வேதால 7ஆம் இடத்துல சொல்லியிருக்காங்க. இது என்ன ரிவர் பக்கத்துல நினைச்சுன்னா பருஷினி. சரியா? அடுத்தது இவங்க என்ன மாதிரி கல்டிவேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா அது ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன், அழித்து எரிந்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை. ஸோ என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னா வேதிக் லிட்ரேச்சர், வேத இலக்கியம் இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்பதான் அந்த வேதிக் இலக்கியம் பார்த்தோம். 4 விதமான வேதிக் இலக்கியத்தையும் இப்பதான் பார்த்தோம். சரிங்களா? வேற என்ன சார் இன்ட்ரெஸ்ட்ல எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா ஆடியன்ஸ் சம்பந்தப்பட்டது நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆடியன்ஸ் சம்பந்தப்பட்ட வேற என்ன இன்ட்ரெஸ்ட்ல எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு கல்வெட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன கசகஸ் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த கசகஸ் இன்ஸ்கிரிப்ஷன்லையும் ஜெண்டவஸ்தான்ற ஒரு புக்லையும் வந்து பார்த்தோன்னா ஆரியன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஜெண்டவஸ்தான்றது வந்து பார்த்தோன்னா மெசோபொட்டேமியா ட்ரைபோட புத்தகம். இந்த புத்தகத்திலையும் கசகஸ் இன்ஸ்கிரிப்ஷன்லையும் ஆரியன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆரியன்ஸ் எப்படி இந்தியா படையெடுத்து வந்தான்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஆரிய படையெடுப்பு கோட்பாடு, ஆரியன் இன்வென்ஷன் தியரி அப்படின்ற சொன்னவர் யார் அப்படின்னா மேக்ஸ் முல்லர். ஸோ இதோட இந்த வகுப்பு முடியுது. நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா மகஜன பதாஸ் பார்ப்போம். ஸோ இதுல வந்து ப்ரீவியஸ்லி கொஸ்டின் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், சால்வ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஓகேவா?